இதுக்கு முன்னாடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது, இப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்க் ரெகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை armoredor.com. இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் வந்து கப்புள்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பயங்கர ப்ராப்ளம் இருக்குது, கவுன்சிலிங் போகிறீங்க, சரியாக மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ரெகுலரான எக்ஸ்பீரியன்ஸில் போய்ட்டு அது சம்டைம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. சரிவா ஒரு லாங் ட்ரைவ் போகலாம், சாப்பாடு சாப்பிட்லாம், மாலுக்கு போகலாம், படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரெகுலரான எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஒரே ப்ராப்ளம் அப்படின்னா அதோட அவுட்கம் வந்து ப்ரெடிக்டட். ஸோ ப்ரெடிக்டட் அவுட்கம் இருக்கிறப்ப வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் சம் போர்டம் இருக்கும். சரி என்ன நடக்கும்னு தெரியும், சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், தூங்குவோம், இல்லை நடுவில் தான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கெட் டு நோ தட் பர்சன் பிட் மோர் தென் வாட் யூ ஆல்ரெடி நோ. அதுக்கு வந்து நம்ம ஆர்மரோட வந்து இந்த டூரிங், ட்ரெக்கிங், ட்ராவலிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட சொல்லியிருக்கேன். அவங்க கிட்டே ஏதாவது பேசுங்க, நம்ம மூலியமாக ஏதாவது ஒரு கிஃப்ட் கூப்பன் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ might actually mend your relationship. ஓகே, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அடுத்த ஸ்டேஜ், அடுத்த வீடியோவில் மேபி நம்ம போடுவோம். இது வந்து லெட்ஸ் சே ஒரு மேரேஜ் லைஃப் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதில் வந்து என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து செட் வெரி கிளியர் கைஸ். ஒரு சில விஷயத்தில் வந்து நெகோஷியேட் பண்ணுங்கள், ஒரு சில விஷயத்தில் நெகோஷியேட் பண்ணாதீங்க. இது வந்து போத் ஃபார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, இப்போ சும்மா அந்த மோகம் 30 நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி, அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து என்னோடய டேர்ம்ஸ் நான் மாற்றுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சண்டை தான் போய் முடியும். ஸோ அது இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே வந்து எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்படி இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயத்துலலாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க. இன்றைக்கி நான் ரொம்ப ஹைப்பராக இருக்கேன், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால் இப்படி பேசுகிறேன், நாளைக்கு கோவமாக இருக்கேன், இப்படி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகாதீங்க. அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, சரி இப்போ நம்மலாம் நல்லா போயிட்டுருக்கு, நம்ம வந்து 100% ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம், ட்ரூத்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப பெருசாக சொல்கிறது, க்ளோரிஃபை பண்ணுறது. நான் எப்படி லவ் பண்ண அந்த பொண்ணு ஏமாத்திடுச்சு, நான் எப்படி லவ் பண்ண அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்லாம் சொன்னிங்கன்னா உங்களை யாரும் இப்போ வந்து அவார்டெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ முக்கால்வாசி நேரம் வந்து இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு சண்டையில் எதிரையோ ஒன்றில் வந்து உங்களை அதை யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கலி வந்து அது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதுலேருந்து லேர்ன் பண்ண விஷயத்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கான தெரிய போகிற ஒரு சின்ன லெசன் தான் அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த புது பார்ட்னர் வந்து அது தெரிஞ்சு he is not going to do anything. ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பு அதனால் ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ அதனால் அதை நீங்கள் சொல்லாதீங்க, இட் இஸ் யுவர் பாஸ்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மறைக்கிறேன் அப்படின்றலாம் அவசியம் இல்லை. ப்ரிட்டி மச் வந்து அதை நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படின்றது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரூ இன்டிமெசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர வரைக்கும் வந்து யூ மெயின்டைன் சம் சீக்ரஸி அப்படின்னு நான் சொல்லுவேன். இது சீக்ரஸின்றது வந்து இட் இஸ் நாட் லைக் நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணுகிட்ட அஃபேர் வச்சுருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க உங்கள் லைஃப்பில். ஸோ யூ டோன்ட் நோ ஹர் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அவங்க எப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சுக்கோங்க, அவசரப்படாதீங்க. ஸோ அதில் வந்து எஸ்பெஷலி வந்து எப்போவுமே இந்த ட்ரூ இன்டிமெசின்றது இட் இஸ் நாட் ஃபிசிக்கல் இன்டிமெசி. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த விஷயம் அவங்க காதை தாண்டி யாருக்குமே போகாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்கள நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லுவீங்க, அதை உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படின்ட்டு உங்களை குத்தி காட்ட மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப நம்ப ஆரம்பிப்பீங்க, அவங்கள நம்பி நிறைய விஷயத்த சொல்லுவீங்க. பட் அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்த சொல்லி அவங்க அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றுறாங்களா, நீங்கள் சொல்கிற அந்த க்ரைட்டீரியாவில் தான் ஃபிட் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக போங்க. பிகாஸ் வி டோன்ட் நோ தட் பர்சன். அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ ட்ரூ இன்டிமெசி அட்டென்ட் பண்ணுற வரைக்கும் வந்து மெயின்டைன் சம் சீக்ரஸி. சீக்ரஸின்றது வந்து இட் இஸ் நாட் லைக் சும்மா வேறு ஏதோ ஒரு பர்சனல் விஷயம் அப்படிலாம் கிடையாது. ஈவன் உங்களை பற்றியான ஒரு சில விஷயங்கள் நீ சொல்லி அவங்கள வந்து ஆக்வர்ட் ஆக்கிறதுக்கும், இல்லை வந்து எங்கள் வீட்டில் அது சொன்னாங்க இது சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து உங்களை பற்றி அவங்க ஒப்பீனியனேட்டடாக ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் கொண்டு போகிறதுக்கு பதிலாக வந்து லீவ் இட் அசைட், அண்டர்ஸ்டாண்ட் த பர்சன் ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மணி மேட்டர்ஸ். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மணி மேட்டர்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க உங்கள் பணத்தை எப்படி பார்த்தாங்க அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த எப்படி நீங்கள் இனிஷியலாக உங்கள் லைஃப்பை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்போ வந்து
நீங்கள் நிறையா வந்து வாங்கி கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது கடைசி வரையும் சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்படி நேச்சுரலாக இருப்பீங்களோ அதே ஃபார்மில் அப்படியே இருங்க. தயவு செஞ்சு ஹைப்பராக இருக்காதிங்க. போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறேன், ஹைப்பராக இருக்காதிங்க. இந்த பாசத்தை பொறுத்து ரொம்ப புழியறதும் சரி, அதுக்கப்புறம் புரியாமல் இருக்கிறதும் சரி, ஸோ அதுமாரி காசு போட்டு செலவு பண்ணுறதும் சரி, அப்புறம் பண்ணாமல் இருக்கிறதும் சரி, நீங்கள் நேச்சுரலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷன்கிட்ட நீங்கள் அன்பு காட்டுவீங்களோ அதே அன்பை நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டுங்க. அண்ட் ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைஃபுக்கு வந்து உங்களோட பார்ட்னரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சில விஷயத்த சொன்னேன். நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் வந்து லைஃப்பில் ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. சில பேர் வந்து லைஃப்பில் எனக்கு இதுவே போதும், எனக்கு நிறையலாம் சம்பாதிக்க வேணாம், எனக்கு பேங்க்கில் கொஞ்சோண்டு பணத்தை போட்டு நான் அப்படியே ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக இருக்கணும் ஃபேமிலி கூட அப்படின்றது உங்கள் ஆம்பிஷனாக உங்கள் பார்ட்னரே அதுக்கு ஏற்ற மாதிரி அதே ஜேர்னிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் இல்லை அவங்க வேறு ஜேர்னி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா யூ அடாப்ட் டு இட். யாராவது ஒருத்தங்க வந்து வி ஹாவ் டு கிவ் இட். ஏன்னா 2 பேரும் வந்து வெவ்வேறு பாதையை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப வந்து யாராவது ஒருத்தங்க அது கூட ட்ராவல் பண்ணல அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சு தான் போவீங்க ஃப்யூச்சரில். ஸோ அதுக்கு வந்து இது கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த போன வீடியோவில் நான் சொன்னேன், இந்த பாத்வே வந்து கிளியராக டிசைட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் எந்த பாத்வேல நடந்து போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஆம்பிஷியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுவோம், நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுவோம், பட் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நம்ம வந்து சும்மா உட்காந்து இல்லை, லேசியாக கிடையாது, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நம்ம கண்டிப்பாக முன்னேறுவோம், அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்போ இருக்கிறப்ப நீ என்ஜாய் பண்ணிக்கோ. அதனால் டவுனில் நம்ம லைஃப் போகிறப்ப வந்து நம்ம எப்படி அப்பில் இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணோமோ அதை வந்து டவுனில் இருக்கிறப்ப கொஞ்சம் நீ நினச்சி பார்த்துக்கோ. ஸோ என்ன அந்த டைமில் போட்டு புஷ் பண்ணுறது, க்ரஷ் பண்ணுறதுனால வந்து உடனே மேலே வந்துட முடியாது. பிஸ்னஸ்னால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கிறப்ப திரும்ப வெயிட் பண்ணணும். நம்ம அதுக்காக உழைச்சிட்டு தான் இருக்க முடியும். சான்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், திரும்ப மேலே வருவோம். பட் அந்த நேரத்தில் நீ போட்டு க்ரஷ் பண்ணுற, ரொம்ப பெருசாக வந்து டார்ச்சர் பண்ணுற அப்படின்னா நான் எப்படி என் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியும், நான் மேலே வர முடியாது, இன்னும் கீழே தான் போவேன். இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னோட பர்சனல் சாய்ஸ் இது. பட் இது வந்து இட் மே வேரி. ஜென்ரலாக வந்து என்னோடய பர்சனல் சக்ஸஸ், என்னோட ஜெயிக்கிறதும் சரி தோக்கிறதும் சரி, இதை வந்து என் ஃபேமிலி கிட்ட நான் எப்போவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஈவன் என்னோடய கம்பெனி ஓப்பனிங்க்கு கூட வந்து நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இன்வைட் பண்ணல, என் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. இந்தமாரி நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓஜி ஆஃப் கிரிட் கேமர்ஸ்னு வேளச்சேரியில் ஒரு கேமிங் அரேனா ஓப்பன் பண்ணுறோம். அது வந்து சென்னையில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெருசாக நம்ம பண்ணுறோம், ஆனால் யார்கிட்டையுமே அதை நான் சொல்லலை. ஸோ நம்ம சேனல் மெம்பர்ஸ்கிட்டே வந்து அப்பப்போ அந்த மெம்பர்ஸ் மீட்டிங்கில் அப்போ தான் வந்து சும்மா சொல்லியிருந்தேன். ரொம்ப பெருசாக டீட்டெயில்டாக கூட சொல்லலை, அது செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அந்தமாரி ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து என் கூட தோளுக்கு தோளாக நிற்கிறது யார் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய பார்ட்னர்ஸ் தான். என்னோடய பார்ட்னர்ஸு, என்னோடய ஸ்டாஃப்ஸ். அதாவது என் ஸ்டாஃப்ஸ் கிட்டே போய்ட்டு நான் சொல்லலாம், இந்தமாரி நீங்கள் வந்து பசங்களாக 2 மாதம் வந்து சம்பளம் போடுறது கஷ்டம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால், லாக்டவுன் அப்போ இந்தமாதிரி நிறைய சுச்சுவேஷனில் அந்த பசங்க வந்து கூட நின்னாங்க. போல இல்லை ராகுல் பரவாயில்ல, நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுப்போம், கிளைண்ட் இப்போ தானே பே பண்ண முடியல, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் பே பண்ணிவிடுவாங்க, நம்ம சேலரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க நிறைய தடவை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸில் லீவ் பாலிசின்றது கிடையாது. ஏன்னா அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, என்னை நம்பி எவ்வளோ தூரம் அவங்களோட இதை கொடுக்குறாங்க, எஃபர்ட்டை கொடுக்குறாங்க. அதேமாரி நானும் வந்து அவங்கள போய்ட்டு சும்மா லீவ் பாலிசி ஃபார்மை சப்மிட் பண்ண, அதை பண்ணி இதுக்கு நீ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் கூட லீவ் அப்ளை பண்ணிட்டு போ, வேர்ல்டு அர்ஜென்ட் இல்லைன்னா உன் லைஃப் பார். அண்ட் ஆல்சோ ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். லைஃப்பில் பெரிய ஆஃபர் வந்துச்சுன்னா அந்த கிளைம்பு கம்பெனிக்கு போகிறதுனா உன் லைஃப் மாறும் அப்படின்னா நானே உனக்கு ரெஃபரன்ஸ் தரேன், நீ போ. ஸோ அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எல்லா பசங்களுமே இப்போ நான் கூப்பிட்டாலும் ஃப்ரீலான்சிங் பண்ணணும் பசங்களாம் வாங்க அப்படின்னா அந்த ஹோல் என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எல்லா 100கணக்கான பசங்களும் திரும்ப வருவாங்க. ஸோ தட்ஸ் லைக் அன் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு தோளுக்கு தோளாக நின்னது வந்து என் பார்ட்னர்ஸு, என்னோடய ஸ்டாஃப்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் தான். அதாவது என்னை நம்பினது அவங்க தான். என்னை ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே என்னை நம்பினது, நான் பேசுனது நம்பி என் கூட ஜாயின் பண்ணது, ஒவ்வொரு ஆஃபரையும் என் கம்பெனியில் அக்செப்ட் பண்ணி என் கம்பெனியில் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து ஐ வேல்யூ தெம் மோர். ஏன்னா என்னோடய கஷ்டத்தில் வந்து என்னால் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க முடியும். ஏன்னா அவங்க என்னை ஒத்துப்பாங்க, அவங்க நம்புவாங்க அப்படின்றது. பட் இதை நான் போய் இது வரைக்கும் ஒரு நாள் என் ஃபேமிலிகிட்ட சொன்னதில்லை. ஆக்சுவலி வந்து 2020 நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து நான் வர்ச்சுவல் ஹப்புக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20-30 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி ஓப்பனிங்னு வைக்கிறோம். ஓப்பனிங் பண்ணி ஒரு 8 நாளில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறோம். கொரோனா லாக்டவுன். கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்டக்க வந்து நம்மளுக்கு பிஸ்னஸே இல்லை. ஒரு பக்கம் டெக்னாலஜியும் அடிபட்டுருச்சு, இம்போர்ட்ஸும் அடிபட்டுருச்சு, எல்லாமே இப்படி போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து என்கிட்ட சேவிங்ஸ்லேருந்து சேலரி கொடுத்துட்டே இருக்கிற ஒரு சமயத்துக்கு மேலே வந்து லோன் வாங்கி நான் வந்து கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. அண்ட் ஸோ அப்போ என்னென்னா இதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. சிம்பிள் அஸ் தட்.
ஸோ அப்போ அதை போய் நான் அவங்கள புரிஞ்சிக்க வைக்க ட்ரை பண்ணுறது, அதுக்காக ஒரு சண்டையை போடுறது அப்படிலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமை நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ இப்போ ஐம் கேஷ் பாசிட்டிவ். இப்போ என் கம்பெனிஸ்லாம் நல்லா இருக்குது, வர்ச்சுவல் ஹப் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இப்போ ஓஜின்னு ஒன்று பண்ணிட்டோம், ட்ராவல்ஸ் பண்ணிட்டோம், அடுத்தது வந்து வர்ச்சுவல்டைன்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். இந்தமாரி இத்தனை கம்பெனிஸ் நமக்கு வந்துட்டு ஆர்மரோட பண்ணியாச்சு, இத்தனை கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இத்தனை கம்பெனி நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஒரு சில கம்பெனிஸ் என்ன பேபி ஸ்டெப்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்னென்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து என்னோட அசம்ஷன் படி வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ நன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் ஸ்டாண்ட் வித் மீ. அவங்க வந்து நீ எதுக்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுற, இவ்வளோ எதுக்கு? ஏன்னா அந்த டைம்லாம் நான் எக்கச்சக்கமாக வேலை செய்வேன். நைட் டைம்லாம் ட்ரைனிங் வேலை செய்வேன். ட்ரைனிங்லாம் வந்து லண்டனில் இருக்க கம்பெனிஸு கன்சல்ட்டிங் பண்ணுறது, ட்ரைனிங் பண்ணுறது, யூஎஸ் கிளைண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி தூக்கம் இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்தமாரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு போட்டேன்னா அதுலேருந்து வர இன்கமில் வந்து சேலரிஸ் பே பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் எப்படியும் பொழைச்சிப்பேன். சரி 2 கை 2 கால் இல்லைனாலும் நான் பொழைச்சிப்பேன். பட் என் ஸ்டாஃப்ஸை வந்து எப்போவுமே வந்து என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஸோ நான் வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷனாக சரி நம்ம வாடகை கட்டியாச்சு பரவாயில்ல, அந்த பசங்க தானே 1 வாரம் கழிச்சு கொடுத்துக்கலாம், 2 வாரம் கழிச்சு கொடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. கேஷ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு போட்டுவிட்ருவோம். ஸோ அந்த சேலரியெல்லாம் எப்போவுமே ஆன் டைமுக்கு வந்துடும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நார்மலான ஒரு சுச்சுவேஷனில் எல்லா மனுஷனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஐடியல் சுச்சுவேஷன் கொடுங்களேன், நல்லா ஏசி ரூமில் சாப்பாடு அண்டு நல்ல டிவி, இந்தமாரி சுச்சுவேஷனில் எல்லா மனுஷனும் அப்படி ரொம்ப காமாக கம்போஸ்டாக அப்படிலாம் இருப்பான். ஆனால் அதுவே ஒரு கஷ்டம்னு வரப்போ, அதுவே ஒரு பிரச்சனைன்னு வரப்போ, அதுவே ஏதோ ஒரு சண்டைன்னு வரப்போ, எந்த சுச்சுவேஷனில் அவன் எப்படி ஃப்ளேரை பார்க்குறான்றது வந்து கிரிட்டிமேச் வந்து அவன் எந்த ஒரு காடுமே இல்லாமல் அவன் ராவாக இருக்கிறான். ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு மேமலாக வந்து அவனோட ராவாக இருக்கிறான். அந்த டைமில் வந்து அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், என்ன பண்ணுறான் அப்படின்றது வந்து யூ ஹாவ் டு க்ரோ அலாங் வித் த பர்சன். அதாவது என்னை வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கொஞ்சம் வளர்த்துருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வளர்த்துருப்பாங்க, என்னோடய சீனியர்ஸ் கொஞ்சம் வளர்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து என்னை வளர்த்துருப்பாங்க. அந்த வளர்க்குறதுன்றது வந்து சும்மா அட்வைஸ் பண்ணி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம செப்பரேட்டாக ஒன்று சொல்லணும். ஸோ அட்வைஸ் பண்ணி கிடையாது. அது வந்து எது வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு, எது வந்து என்னை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தோத்ததோ, அவங்க அழுததோ, அவங்க ஜெயிச்சதோ, ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அந்த விஷயம் தான் என்னை வளர்க்கும். என்னை வந்து அவங்க வந்து 1000 சொல்லலாம், தம் அடிக்காத, தண்ணி அடிக்காத, இப்படிலாம் சொல்லிவிட்டு 1000 சொல்லலாம். அந்த பசங்கள்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி, அவங்களுக்கு எது பண்ணணும்னு தோணுதோ அவங்க தான் பண்ணுவாங்க. அதுவே அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து லங் கேன்சரில் வந்து அடிபட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க, நேரில் பார்த்தாங்கன்னா அந்த பசங்க கண்டிப்பாக தம் அடிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதேமாரி அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக உழைச்சி ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் அந்த ப்ரைஸ் வாங்குற வரைக்கும் போனது கூட அவங்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்காது. அதுக்காக பட்ட கஷ்டம்லாம் யாருக்குமே இன்ஸ்பைரிங்காக இருக்காது. ஏன் நேரில் பார்க்குறப்ப, ஏன்னா பலன் பார்க்கல, வெறுமனே கஷ்டம் மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அவங்க பிரசிடென்ட் கையில் வாங்குறப்ப, அது வந்து ஒரு 1000 பேர் கிளாப் தட்டுறப்ப, நேஷ்னல் டெலிவிஷனில் பார்க்குறப்ப, இந்த ஒரு பெருமை இருக்குல்ல, ஸோ அந்த பெருமையை பார்க்குறப்ப வந்து அங்கே இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பீரியடில் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் கல்யாணம் ஆகி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நாள் கால் எடுத்து வைக்கிறீங்க. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் இருக்கும். இத்தனை வருஷத்தில் வந்து உங்கள் கூட சேர்ந்து அவங்களும் வளருவாங்க, நீங்கள் வந்து அதேமாதிரி அவங்க கூட சேர்ந்து வளருவீங்க. உங்களை அவங்க வளர்ப்பாங்க, நீங்கள் அவங்கள வளர்ப்பீங்க. அப்படி வளர்க்குறப்ப நீங்கள் கரெக்டாக வளர்க்கணும். ஸோ அந்த டைமில் வந்து இந்தமாரி கோவம் வரப்போ அவங்க என்ன யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். மூளையை வந்து இந்த எமோஷனில் வைக்காமல், எமோஷன்லேருந்து எடுத்து அந்த இன்சிடெண்ட்டில் வைங்க, ஈவெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து கோவத்தில் வந்து எஸ்பெஷலி வந்து நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கத்துவாங்க, சண்டை போடுவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி ஆம்பளைங்க வந்து நிறைய நேரம் வந்து எதுக்கு இவ்வளோ கத்துறது, சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்ப அந்த ஆர்கியூ பண்ணுறது பிடிக்காதனால குவைட்டாக சொன்ன பேச்சை கேட்டு போயிடுவாங்க. இது நீ என்னனால வந்து கடைசி ஒரு எபிசோடில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுற, அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அந்த அழுவுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். இதில் வந்து நீங்கள் வந்து ஓகே இந்த ட்ரிக் நீ பண்ணு, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா அந்த ட்ரிக்கு திரும்ப செய்வாங்க. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஒரு விஷயம் தப்பு, அந்த தப்பை வந்து அவங்க ஒன்று செய்ய வைக்கிறதுக்கு இந்தமாரி ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஒரு ஆட்டிடியூட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யூ ஷுடன்ட் கிவ் அப். எந்த அதாவது இப்போ என் வீட்டை நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து அனஸ்தீஷியா கொடுத்து அவங்கள வந்து பிளைண்டில் கேட்டுட்டு அவங்கள நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்தமாரி எதை சொன்னால் ராகுல் வந்து நீ ஒரு தப்பான விஷயத்தை நீ பண்ண சொல்கிற, எப்படி வந்து அச்சீவ் பண்ணால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, அப்பா, சித்தி, பாப்பா, மாட்டி எல்லாரையும், எங்கள் ஒய்ஃப் எல்லாரையும் கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா நீ செத்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான், அவனை நீ கொன்னாலும் அவன் செய்ய மாட்டான் அப்படின்றது எல்லோரும் சொல்லுவாங்க. இதை நான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களையும் நான் ட்ரெயின் பண்ணது.
ஸோ இதை நான் ஒவ்வொருத்தங்களையும் வந்து சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து தப்போ ரைட்டோ, நான் பிடிச்சது முயலுக்கு 3 கால்னு கிடையாது. நீ சொல்கிறத நான் எடுத்துப்பேன். ஆனால் நீ சொல்கிறது தப்பாக இருந்தால் அது என்னவாக இருந்தாலும் எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு நீங்கள் பிளாக்மெயில் வந்து நான் சாவுறேன்னு சொன்னால் எனக்கு அதை பற்றி 1% நான் வந்து ஸ்டாப் கூட பண்ண மாட்டேன். அதுக்காக வந்து கெஞ்சுறதோ, அதுக்காக வந்து கொஞ்சுறதோ, இல்லை வந்து அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்குறதோ, இல்லை அதுக்காக சரின்னு சொல்லி செய்கிறதோ அதெல்லாம் இருக்காது. தப்புனா தப்பு. அதை நான் செய்கிறதுனால வந்து நம்ம ஃபேமிலிக்கு கெடுதல், நம்மளுக்கு கெடுதல், எனக்கு கெடுதல் அப்படின்னா அதை நான் செய்ய மாட்டேன். அது எவ்வளோ நடந்தாலும் சரி, அதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போனாலும் சரி. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண விடாதீங்க. இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே தெளிவாக இருந்துக்கோங்க. இது நம்ம ஆக்சுவலி ரொம்ப பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ எமோஷனல் பிளாக்மெயில் தான் வந்து ஃபேமிலியோட ஒரு பிக்கஸ்ட்டு எப்படி சொல்கிறது, சோஷியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த ஃபேமிலி ஒன்றா இருக்கிறதுக்கும் அந்த எமோஷனல் கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அட் தி சேம் டைம் வந்து அந்த ஃபேமிலி வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஃபேமிலியை டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை ஆக்கிறதுமே அந்த எமோஷனல் பிளாக்மெயில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஏன் அப்படின்னா, கல்யாணம் ஆன புதுசில் வந்து எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஹஸ்பண்ட் சொன்ன பேச்சை கேட்காம இருப்பாங்க. இல்லை ஜென்ரலாக ஹஸ்பண்ட் நம்ம ஆங்கிள்லேயே நம்ம யோசிப்போம். சொன்ன பேச்சை கேட்கலன்னா அந்த ஒய்ஃப் பண்ணணுன்னு நினைக்கிறது என்னென்னா, நான் உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றது. செகண்ட் வந்து அது வந்து கூட வந்து ஹஸ்பண்ட் வந்து சரின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் நான் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றது தான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். பசங்களை பார்க்காம இருக்க முடியாது, பசங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இன்ன வரைக்குமே வந்து என் ஒய்ஃப் எப்போல்லாம் வந்து நான் அப்படி போகிறேன்னு சொன்னால் நான் உடனே கால் பண்ணி அன்றைக்கே நான் டிக்கெட்டை போட்டுருவேன். அந்தமாரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை நான் அமுச்சு விட்டேன். அதுலேருந்து இப்போல்லாம் வந்து சண்டை வருது அப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நான் சரி நீ போகிறதுனா போ அப்படின்னு சொன்னாலும் வேணாம் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை யூஸே பண்ண மாட்டாங்க. அதை யூஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், தே திங்க் அபவுட் சம்திங் எல்ஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை வந்து ஒவ்வொருத்தரையும் அவனை மிரட்டி தான் நான் சாதிப்பேன் அப்படின்னா அந்த மிரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஒர்க் ஆகுதுன்னா மிரட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு பதிலாக வந்து நீ உட்காந்து என்கிட்ட பேசு, நான் புரிஞ்சுக்கிறேன், நீ உட்காந்து என்னை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் நீ யூஸ் பண்ணு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா தான் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதேமாரி வந்து இந்த எமோஷனல் பிளாக்மெயில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் அது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் மட்டுமே என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருக்காதீங்க கைஸ். அதாவது உங்கள் கிட்டக்க வந்து அவங்க சந்தோஷத்தை வச்சுட்டு அந்த பாக்கெட்டை திறந்து பார்த்துட்டா தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் என்டர்டெயினராக இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து இட் இஸ் நாட் கோன் டு பி பாசிபிள். ஏன்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து காமெடியன்ஸ் தான் வந்து ட்ரூ ஜீனியஸ். மிச்சவங்க எல்லாருமே வந்து மிச்சம் எல்லாரோட வேலையை நீங்கள் செய்ய முடியும். ஒரு ஹீரோ, ஹீரோயின், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, வில்லனு, இந்த எல்லா கேரக்டரையும் யார் வேணாலும் பண்ணலாம். அந்த கேரக்டர் யார் பண்ணாலும் சரி அந்த படம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் காமெடியன் ஆக்டர் மட்டும் டேலண்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த ஜீனியஸ்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சர்வேவே பண்ண முடியாது. ஒரு படத்தில் கூட சர்வே பண்ண முடியாது. இத்தனை நாள்லாம் இருக்கிறாங்கன்னா தே ஆர் ஜீனியஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்ற எல்லா கேரக்டர்ஸை விட காமெடி பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அவங்க வந்து ஜீனியஸ் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து காமெடி கிங்காக கூட இருங்க, ஜீனியஸாக கூட இருங்க. அந்த காமெடியன்ஸ்க்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. நாகேஷ் வந்து எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கும் மார்க்கெட் அவுட் ஆகுது. கவுண்டமணி எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் அந்த பர்டிகுலர் இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் 20 இயர்ஸ் வந்து அவ்வளோ ஹீரோஸ் கூட நடிச்சிருக்காரு, அத்தனை ஜென்ரேஷன் நடிச்சிருக்கிறாரு. அவரும் மார்க்கெட் அவுட் ஆகுறாரு, வடிவேலும் மார்க்கெட் அவுட் ஆகுறாரு, நீங்களும் ஆவீங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட சந்தோஷத்தை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும், நீங்கள் ஒரு ஜோக்கராக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது வந்து போர் அடிக்கும், நீங்கள் அவுடேட் ஆவீங்க, உங்களோட ஷெல்ஃப் லைஃப் முடியும், எக்ஸ்பயர் ஆவீங்க. அதுக்கு வேறு யாராவது ஒருத்தங்க அப்புறம் பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ பாய் பெஸ்ட் என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க. இதுக்கெல்லாம் மேலே இதில் ஆக்சுவலி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே வந்து சிம்பாக இருக்காதீங்க. சிம்புன்றது வந்து ஒரே நாளில் ஒருத்தன் மாறுறதுக்கான ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது. அது வந்து ஒரு பாத்வே. உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீடியாவிலேருந்து, மூவிஸ்லேருந்து, இன்றைக்கி கூட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு பார்த்தேன். வில் ஸ்மித் இஸ் a ரியல் மேன் who accepts his wife cheating with some other man அப்படின்னு சொல்லிட்டு, வில் ஸ்மித் வந்து அவன் ஒய்ஃப் வந்து ஜேடன் ஸ்மித் வந்து இன்னொரு பையன் கூட போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வந்தது வந்து வில் ஸ்மித் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அதனால் அவர் ட்ரூ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமினிஸ்ட் போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதை வந்து வில் ஸ்மித் மேனாக இல்லாதனால தான் அந்த பொண்ணு போச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து மேனாக இருங்க. ஸோ சிம்பாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நல்ல வேலைக்காரனாக இருக்கலாம், இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்குறது நல்லாயிருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் எவென்ச்சுவலி ஒரு பொண்ணுன்னு இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆணுன்ற ஒரு ஆள் தேவைப்படும். அந்த ஆணாக நீங்கள் தெரிய மாட்டீங்க, நீங்கள் இன்னொரு பொண்ணாக தெரிவிங்க. சரியா? ஸோ அதனால் இதை விட நான் வந்து கிளியராக சொல்ல முடியாது. நீங்கள் சிம்பாக இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் கேசஸ் வந்து
இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போய் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தீங்கன்னா மோஸ்ட் கேசஸ் வந்து த சான்சஸ் வந்து யுவர் வைஃப் வில் ஃபைண்ட் சம்மன் எல்ஸ். ஸோ இதை நான் தமிழில் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ அதனால் சிம்பிளாக இருக்காதிங்க. நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கலாம், இந்த சிம்பிளாக இருக்கிறப்ப எவ்வளோ பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா லைஃப் ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் வாழ்க்கையில் அது மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நெவர் பி அ சிம்ப். நீங்கள் வந்து ஒரு பொண்ணு ஒரு ஆணை தேடி தான் வரா. பாதி ஆணை தேடியோ இல்லை இன்னொரு பொண்ணு தேடியோலாம் முக்கால்வாசி பொண்ணுங்க வரதில்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆம்பளையாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் அ ரிலேஷன்ஷிப். ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல் ஆஃப் இட். அண்ட் ஃபைனலி வந்து பொண்ணுங்க ஜென்ரலாக ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து செக்யூரிட்டி. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃபு, ஒரு செக்யூரிட்டி, லைஃப்பில் முன்னேறிடுவோம், இவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், அவனுக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்காமல் நீங்கள் வந்து தண்ணி தம் அடிச்சுக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து கேர்ள்ஸ் வுட் லுக் ஃபார் சம்மன் எல்ஸ். ஸோ அதனால் இது வந்து நான் வெறுமனையாக வந்து பையன் வர்சஸ் பொண்ணு அப்படின்றதுக்கு பதிலாக வந்து இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப். பட் எனிவே நிறைய பசங்க ஆங்கிள்லேருந்து சொல்லியிருக்கேன். ஸோ பொண்ணுங்க ஆங்கிள்லேருந்து யோசிங்க. ஓகே, வில் டாக் அபவுட் இன் another வீடியோ. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இது ரிலேட்டடாக ஏதாவது கொஷின் போடுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து ஃபெமினிஸ்ட் கண்ணில் படாத வரைக்கும் நம்ம ஓகே தான். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much for all the love and support. Cheers.